நாகர்கோவிலில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது போலீசார் வாலிபரை தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து ஊர்வலத்தை பாதியில் நிறுத்தி இந்து முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் நாகராஜர் திடலில் தொடங்கிய ஊர்வலம் கோட்டார் கடற்கரை சாலை வழியாக இருளப்புறம் சாலையில் வந்து கொண்டிருந்தது. அப்போது வாகனத்தில் ஆட்டம் பாட்டத்துடன் வந்த வாலிபர் ஒருவரை போலீசார் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இந்து அமைப்பினர் ஊர்வலத்தை பாதியில் நிறுத்தி போலீசாரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வாலிபரை தாக்கிய போலீசார் நேரில் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். சுமார் 4 மணி நேரம் நடந்த போராட்டத்தால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் தாக்கிய போலீசார் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதையடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.